வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்சி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வாய்ஸ் நாய்ஸாக இருக்கும். கொஞ்சம் வெளியில் இருக்கேன். அர்ஜெண்ட்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு ஒரு 2 குட் நியூஸ் வந்திருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? பேமெண்ட்டு வரது சம்மந்தமாக வாங்க அந்த ஆடியோவை நம்ம தெளிவாக கேட்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கு. இப்போ இந்த சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் பேமெண்ட்டே போட ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? எல்லாருமே எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். எல்லாத்துக்குமே பேமெண்ட்டு வந்துடும். எல்லாத்துக்குமே இப்போ அந்த பெண்டிங் உள்ளவங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணிக்கு மேலே பெண்டிங் உள்ளவங்களுக்கு ஒருத்தர வந்துக்கிட்டு இருக்குது. கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர், கிரவுண்ட் மெம்பர் எல்லாத்துக்குமே அந்த மார்ச் மாதம் போட்டோம். எல்லாத்துக்கும் முதல்ல பெண்டிங் உள்ளவங்களுக்கு தான் முதல்ல வரும். அவங்களுக்கு தான் முதல்ல இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தருக்காக வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும். சரிங்களா? திங்கக்கிழமை வரைக்கும் அந்த பெண்டிங் உள்ளவங்களுக்கு போட்டுருவாங்க. அடுத்து உண்மை ஒன்றா கண்டிப்பாக 10ஆம் தேதி தாண்டாது. 10ஆம் தேதிக்குள்ள எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்துடும். யாரும் கவலைப்பட வேண்டாம். யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம். எல்லோரும் நார்மலாக இருக்க. எல்லோரும் கேப்சை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் பேமெண்ட் வந்துடும். நம்ம கவலையெல்லாம் இந்த இன்னையோட ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? எல்லாருமே இப்போ மகிழ்ச்சியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்துடும். ஓகேங்களா? எல்லாம் தொடர்ந்து அடுத்து எம்டி சார் வீடியோ வரும். அதில் உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுப்பாங்க. நமக்கு 4ஆம் ஆண்டு துவக்க விழா, நம்ம மைவித்திரி கம்பெனி ஆரம்பித்து 4ஆம் ஆண்டு துவக்க விழா. மைவித்ரி உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம மைவித்ரியில எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பேமெண்ட்டுங்க. பேமெண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம கோல்டு மெம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களா, இல்ல கிரவுண்ட் மெம்பர்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா எம்டி சார் சொன்ன வீடியோ மாதிரி நம்மளுக்கு கம்மிங் 13th கம்ப்ளீட் ஆக போதே, இன்னுமே பேமெண்ட் வரல அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு மார்னிங்ல இருந்து கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படி பாத்தீங்கன்னா சிபில் அப்ரூவலுக்காகவும் ரிசர்வ் பேங்க் அனுமதிக்காகவும் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னா நாங்க பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா தகவல், சிபில் அப்ரூவலும் ரிசர்வ் பேங்க் வங்கி அனுமதியும் கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பார்ட் பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது மக்களோட நிபந்தனைகளையும் அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட கருத்துக்களை மேற்கொண்டு இன்னைக்கு எல்லாருக்கும் சிஎம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு நைட் பேமெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளோட நிறுவனம் பாத்தீங்கன்னா பல 100 கோடி ரூபாய் பணத்தை ஒரே நாள்ல டிரான்சாக்சன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு சிபி அப்ரூவலும் ரிசர்வ் பேங்க் அப்ரூவலும் தேவைப்படுது. சரிங்களா? இப்போ அதுல அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மக்களின் நலனை கருத்துல கொண்டுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லாருக்கும் பேமெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ யாரும் எந்த ஒரு பேனிக்கும் ஆக வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 ஆடியோவும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு நான் உடனே நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறும் ஒரு நல்ல செய்தியுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.